நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் வாஸ்து என்ற அடிப்படையில் நாம் ட்ரெடிஷ்னலா நன்மையாக வாழணும், இரவுல நல்ல தூக்கம் இருக்கணும், பயமில்லாத உடல் உபாதை இல்லாத வாழ்க்கை வாழணும்னா வீட்டுடைய மனை, வீட்டுடைய பிரதான தலைவாசல், வீட்டுடைய அறையினுடைய வாசல், இது எக்காரணத்தை முன்னிட்டும் தெற்கு சார்ந்த தென்மேற்கிலோ மேற்கு சார்ந்த தென்மேற்கிலோ அமைக்கவே கூடாது. அப்படி அமைத்தால் அந்த வீடு மாந்திரீக பாதிப்புக்கு உள்ளானதற்குரிய எண்ணோட்டங்களை பெற்ற மனிதர்களை கொண்ட வீடாக அமையும். சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, பொதுவா ராகுவை நாம அடக்கணும் அப்படின்னா, ராகுன்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க ஆலயங்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய உருண்டை கண்களை உடைய தெய்வங்கள் அத்தனையுமே ராகுவுக்கு பிரீதி தெய்வங்கள் தான். அப்போ இந்த இடத்துல கோலவிழின்னு சொல்லுவாங்க. அப்போ காளி, முனீஸ்வரன், ஐயனார் இவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் நம்மை காக்கக்கூடிய தெய்வங்கள். இந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நாம வழிபட்டா இந்த தென்மேற்கு பாதிப்பை நாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ உங்க ஊருக்கு அருகாமையில ஐயனார், முனீஸ்வரர், காளி பல் வெளியே வந்திருக்கணும், கண் விழித்திருக்கணும், கையில் ஆயுதம் இருக்கணும், அவங்க இரவு நேர காவல் தேவதையாக இருக்கணும். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பூசணிக்காய், எலுமிச்சை இது போன்ற பலிகள் கொடுத்து, பலி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, இந்த காவல் தெய்வ கோவில்கள்ல பாத்தீங்கன்னா திரிசூலம் இருக்கும். இந்த திரிசூலத்துல நீங்க எலுமிச்சம்பழம் சொருகிறதும், பூசணிக்காய் சுத்தி திருஷ்டி எடுக்கிறதையும் ரோஹிணி நட்சத்திரம் அல்லது அமாவாசையில் செய்தால் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். இந்த தெற்கு மேற்கு சார்ந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கான வாய்ப்பும் உருவாகும். ஆகையினால இந்த ஒரு அடிப்படையான பரிகாரத்தை கையாண்டு ரோஹிணி நட்சத்திரத்துல கையாண்டு தென்மேற்கு திறப்ப நீங்க க்ளோஸ் பண்றதன் மூலம் உங்க வீட்டுல ராகு ஆளுமை குறைந்து சந்திர பலம் அதிகமாகி ஒற்றுமையோடு வாழுவதற்கான வாய்ப்புகள் அப்பதான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும்.